ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், வெள்ளைப்பூடு நல்லா ஒரு 10-12 அதை அப்படியே முழுசாக கூட போட்டு லேசாக அடிச்சுக்கலாம். நான் சின்னதாக நறுக்கிட்டு அடிச்சுக்கிட்டேன். ஒரு 2-3 பல்ல இப்படி தட்டி வச்சுக்கணும். ஒரு கடாய் எடுத்துருக்கோம். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், நல்ல நெய்யும் எடுத்துக்கலாம். அதோட கடுகு பொரிய விடணும். கடுகு பொரிஞ்சோடனே தட்டி வச்சுருந்த வெள்ளைப்பூடை அதை நல்லா நிறம் மாறி வர்ற வரைக்கும் வதக்கி கொடுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம மிக்சியில் 1-2 பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, மிளகு, ஜீரகம், வெள்ளைப்பூடு, அதை போட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி கொடுத்துட்டோம். இப்போ இதோட நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, காலையில் வடித்த சாதம் மீதி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நம்ம இப்போ வெறும் பூண்டு சாதம் செய்ய போகிறதாக இருந்தாலும் அதை நல்லா உதிரியாக இந்த வதக்கி வச்சுருக்கிற பூண்டு கலவையோடு சேர்த்துட்டோம்னாக்க நல்ல சுவையான ஆரோக்கியமான பூண்டு சாதம் ரெடி ஆயிரும். இது உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களையெல்லாம் வெளியேற்றக்கூடியது. ரொம்ப நாள் மருந்து சாப்பிட்டுட்டு இதனால ஒரு மாதிரி ட்ரௌசியாக இருக்குது, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறவங்க இந்த வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அந்த டாக்ஸின் எல்லாம் நம்ம உடம்பை விட்டு வெளியேறிடும். அதனால் இந்த பூண்டு சாதம் சாப்பிட்றத வழக்கமாக்கிக்கோங்க.